நூறுசாமி. இந்த படத்தோட கதை என்னன்னா, சுவாசிகா இளம் வயசுலேயே விதவை ஆனவங்க. தன்னோட 2 பசங்களையும் நல்லா படிக்க வைக்கணும்னு வைராக்கியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. தனியா இருக்கிற பொண்ணு படுற அத்தனை சிரமங்களையும் சுவாசிகாவும் எதிர்கொள்றாங்க. இந்த நிலையில 2வது திருமணம் பற்றி சுவாசிகா நினைக்க, மூத்த மகன் அஜய் திஷான் அம்மாவை கடுமையாக திட்டிடுறாரு. அதுக்கப்புறமா 5 ஆண்டுகள் கடக்க மூத்த மகன் அஜய் கோவையில பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. தம்பி சக்தி காலேஜ் படிக்கிறாரு. இந்த நிலையில இப்போ அஜய் தன்னோட அம்மாவுக்கு மறுமணம் செய்து வைக்க நினைக்கிறாரு. ஆனா அம்மா சுவாசிகா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அம்மாவுக்கு எப்படியும் மறுமணம் செஞ்சு வைக்கணும்னு 2 மகன்களும் முயற்சி செய்யறாங்க. அவங்களோட முயற்சி என்னாச்சு, சுவாசிகாவோட மறுமணம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி படம். இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படம். நிச்சயம் சொல்லப்பட வேண்டிய கதையும் கூட. எப்பவும் உணர்வு பூர்வமான கதைகளை தேர்வு செஞ்சு நேர்த்தியான திரைக்கதை மூலமா ரசிகர்களை கவரக்கூடிய இயக்குனர் சசி. இந்த படத்திலையும் அது மாதிரி ஒரு கதையை கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம். படத்தோட உயிர்நாடி நடிகை சுவாசிகா தான். தன்னோட அற்புதமான நடிப்பால திரையில மிகப்பெரிய பாய்ச்சலை நடத்தியிருக்காங்க. முழு படத்தையுமே தன்னோட தோல்ல சுமந்திருக்காங்க. கணவனை இழந்த பெண்கள் படுற அத்தனை இன்னல்களையுமே தன்னோட அழகான நடிப்பால கச்சிதமா கொண்டு வந்திருக்காங்க. பசங்களுக்காக பாடுபடுற தாய்மார்களோட ஒட்டுமொத்த முகமா சுவாசிகா இருக்காங்க. ஆசை, தவிப்பு, ஏக்கம், வலி, கவலை என அத்தனை உணர்ச்சிகளையுமே அசால்ட்டா நடிப்புல கொண்டு வந்திருக்காங்க. விஜய் ஆண்டனி கொஞ்ச நேரமே வந்தாலும் அவரோட கேரக்டர் வடிவமைப்பு நல்லாவே வந்திருக்கு. வழக்கம் போல அவரோட நடிப்பும் நல்லா இருக்கு. மகன்கள் அஜய் மற்றும் சக்தியோட நடிப்பும் படத்துக்கு பலமா அமைஞ்சிருக்கு. அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற மகன்களா நல்ல நடிப்பு கொடுத்திருக்காங்க. பாலாஜி சக்திவேல், காவ்யா அனில், லிஜோமோல் ஜோஸ், ஜென்சன், கருணா, சபிதா என அத்தனை பேரும் தங்களோட கதாபாத்திரத்துக்கு நியாயம் செய்திருக்காங்க. தர்ஷனோட ஒளிப்பதிவு அந்த ஊரோட வாசத்தையும் படம் பார்க்கறவங்களுக்கு கடத்திடுது. பாலாஜி ஸ்ரீராம் இசையில பாடல்கள் மற்றும் பின்னணி இசை படத்துக்கு மேலும் பழு சேர்த்திருக்கு. மறுமணம் பற்றி இன்றைய சமுதாயத்துல ஓரளவுக்கு புரிதல் இருந்தாலுமே இது குறித்து மக்கள் மத்தியில இன்னும் அழுத்தமா இந்த படம் கொண்டு சேர்க்கும் அப்படின்னே நம்பலாம். ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் தொய்வு இருந்தாலும் சொல்ல வந்த கருத்தை இயக்குனர் சசி நல்லாவே சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல நூறுசாமி குறையிலனே சொல்லல.